இன்றைக்கி நாம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பீஸா தான் ட்ரை பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக ப்ரெட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். அதுக்கு நாம ஒரு பூண்டு எடுத்து இந்த மாதிரி சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடு பண்ண பிறகு ஆற வச்சுட்டு பூண்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். கார்லிக் பேஸ்ட் இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் கொஞ்சமாக பட்டர், கார்லிக் பேஸ்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, பெப்பர், சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரெட்டை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரெட்டில் கார்லிக் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிடலாம். பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிங்கிள் சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணால் போதும். இதை நம்ம சும்மாவே ப்ரெட்டில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது கார்லிக் ப்ரெட் சூப்பராக இருக்கும். இப்போது டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது செஸ்வான் சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன சாஸ் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். மயோனஸ் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சீஸை கிரேட் பண்ணி விட்டுக்கலாம் மேலே. உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, சிக்கன் 65 ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக சீஸை கிரேட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பேனில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மினி பீஸா எல்லாம் எடுத்து பேனில் வச்சிடலாம். இதை நம்ம கொஞ்சம் நேரம் சிம்மில் அப்படியே விட்டுருவோம் இல்லையா, அடியில் வந்து தீஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சிங்கிள் சைட் மட்டும் டோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்ப குயிக்காக 2 மினிட்ஸில் ப்ரெட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.